வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க விக்கி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம தோட்டத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம். வில்லேஜ் குக்கிங் சேனல்ல சொல்ற மாதிரி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நம்ம ராசா அண்ணன் தான் இங்க பிரியாணி மாஸ்டரா வந்திருக்காரு. இவர் தான் நம்மளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்க போறாரு. வெங்காயம் தக்காளி அறுத்துக்கிட்டு இருக்காரு. ஹாய் சொல்லுங்கண்ணே. ஹாய். அப்புறம் இவரை நீங்க பாத்துருப்பீங்க. இவர் நம்ம அமிர்தராஜ் பட்டதாரி பையன், ஆடு வளர்த்து நல்லா வருமானம் ஈட்டிட்டு வரான். அப்புறம் இவன் நம்ம பார்த்துருப்பீங்க, இவர் நம்ம சரவணன். இப்போ வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம பிரியாணிக்காண்டி. பிரியாணி இந்த இவன் தான் பாலமுருகன். நம்ம கேமராமேன் அருண் தான் இப்போ வந்து இஞ்சி பூண்டை நசிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம சேனல்ல இதான் போடுற முதல் குக்கிங் வீடியோ நண்பர்களே. இதுக்கு முன்னாடி நாங்க டீ போட்டிருக்கோம், ஆனா இது கொஞ்சம் பெரிய முயற்சி. இப்ப நம்ம வாங்கி வச்ச சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் சட்டியை வச்சு சட்டி நல்லா காஞ்ச உடனே அதில் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வெட்டி வச்ச தக்காளி பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்படியே அதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போதே சைடில் நம்ம வாங்கி வச்சிருந்த அரிசியை ஊற வச்சிடலாம். வதங்கிட்டு இருக்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியில மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வாங்கி வச்சிருந்த பட்டை லவங்கம் அதை எல்லாத்தையுமே அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனை அந்த கிரேவியில் போடலாம். கிரேவி எல்லாமே சிக்கனில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சட்டி அடியில் பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பிரியாணி பொடி போடுறாங்க. போடு அது வரைக்கும் தொட்டு பாரு. அது வரைக்கும் தான் விஷயம். இந்த கறி வெந்துகிட்டு இருக்கட்டும். அப்படி மூடி வச்சுட்டு நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் அரிசியை கழுவி நம்ம ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் இந்த கறியில அரிசியை போட்டு பிரியாணிக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். போதும். இப்போ நம்ம வச்சு கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கிட்டத்தட்ட கறியும் அரை வேக்காடு வெந்துருச்சு. அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா பிரியாணி குழஞ்சிரும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். பிரியாணி அப்படின்றப்ப அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். உலைக்கு வச்ச தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அரிசிக்கு தேவையான உப்பையும் போட்டுருணும். உலை கொதிச்ச உடனே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருந்த அரிசியை போடலாம். அரிசியை போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணி ஒரு பதத்துக்கு வந்தோன்னே அதுக்கு மேலே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு மூடி அடுப்புக்கு கீழே இருக்கிற கங்கு எல்லாத்தையும் எடுத்து அந்த தட்டு மேலே வச்சிடலாம். இதுக்கு பேர் தான் தம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற தம்மெல்லாம் இல்லை.
இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல தம்மை உடைச்சி நம்ம பிரியாணி எடுத்துடலாம். இந்த வாசனை வேற ரொம்ப முக்க தொலைக்குது. சொல்றோம் இங்க பாருங்களா அமிர்தே எப்படா இருக்கு அமிர்தே டேஸ்ட்? ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாம் நல்லா வெந்திருக்கு. கறி எல்லாம் செம்ம டேஸ்ட். வசந்தே நான் முன்னாடி பண்ண பிரியாணி மாதிரி இல்ல, சூப்பரா இருக்குல்ல? ஓகே. சரவணா எப்படா இருக்கு? சரி பாலமுருகன் தேங்க்யூ. பாட்டு பாலமுருகன் நம்பர் என்ன இருக்கா? பிரியாணி சூப்பரா இருக்கு. சொல்றோம் டேஸ்ட் எப்படா இருக்கு பிரியாணி? அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம வில்லேஜ் வியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி மற்றும் வேடப்பட்டி நண்பர்கள். பாய். எத்தனை நாட்களை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை. முந்திரி பருப்பு நண்பர்களே, சமைக்க வந்தோம். இங்க பாருங்க, கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இவங்க என்னதுதான் செய்யறாங்க. பாட்டு பாலாஜி அவர்களும், இவர் பேரு அவர் பேரு கிளாக்டவர் சதீஷ். ஓகே. இப்ப இவர் வந்து சதீஷ். இப்ப ஏஞ்சி ஓடுறாரு பாருங்களேன், இவர் தான் நம்ம கேமராமேன்.